Hi guys, welcome back to the day 24 of my SA Foundation study vlog preparation. இது ஒரு vlog day 24. இன்னைக்கு 23 நாளாக வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன். நடுவில் 2 நாள் வந்து ஊருக்கு போயிட்டேன். ஸோ அதை விட்டுருங்க. மீதி 21 நாள் கிட்ட ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, நல்ல விஷயம். ஸோ இனி வந்து நீ டே ஸ்டடி vlogல என்ன என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்கிறேன். நீ வந்து ரொம்ப நீங்கள் வந்து நான் சொல்கிறேன், ஒரு இமேஜினேஷன் பண்ணுங்கள். ஒரு கிராமம், அதில் ஒரு பெரிய மரம், கீழே வந்து நல்ல மண் தர, நல்லா காற்றடிக்குது. அதில் உக்காந்துருந்தா உங்கள் மனசில் எவ்வளோ ஃபீலிங்கு, ஒரு குட் ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீலிங் தான் எனக்கு இருந்துச்சு. நல்லா போச்சு நாள். நிறைய படித்தேன். நிறைய படித்தேன் சொல்ல முடியாது, கொஞ்சம் நல்லாவே என்னோடய ஸ்ட்ரென்த். நான் அக்கௌண்ட்ஸில் வந்து எனக்கு வந்து ரொம்பவே கீ டாபிக்ஸ், ஸ்கோரிங் டாபிக்ஸாக நான் நினைக்கிறது வந்து சில சாப்டர்ஸ்லாம் இருக்குது. அதில் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், உங்களுக்கு தெரியலனா திரும்பி சொல்கிறேன். எனக்கு அக்கௌண்ட்ஸ் நான் ஸ்கோரிங் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பிஆர்எஸ், அந்த பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் பாருங்கள், 3rd சாப்டர் அக்கௌண்ட்ஸில். அதுக்கப்புறம் வந்து நம்ம கம்பெனி அக்கௌண்ட்ஸும், அப்புறம் வந்து இந்த என்பிஓ, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஃபஸ்ட்டு இந்த 3 சாப்டருமே ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த புக்கு தந்து பார்க்கும்போது நான் பயந்தேன். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த 3 சாப்டர் பார்த்து யார் பயந்துருப்பாங்களோ இல்லையோ தெரியல, நான் உலகத்துலேயே ரொம்ப பயந்துருப்பேன். அதுவும் இந்த பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் பிஆர்எஸ், இந்த பிஆர்எஸ் சாப்டர் 3ல் வந்து நடுவில் ஒரு டேப்லர் காலம் இருக்கும், ப்ளஸ்ஸு மைனஸ்னு. அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி மனப்பாடம் பண்ணுறது, ப்ளஸ்ஸு மைனஸ்ன்றாங்களே. நம்ம அதில் ஒரு டப்பா இருந்தால் பரவாயில்ல, 4 டப்பா இருக்கும். இதில் ஒரு ப்ளஸ் மைனஸ், இதில் ஒரு ப்ளஸ் மைனஸ், இதில் ஒரு ப்ளஸ் மைனஸ்னு 4 டப்பாவாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே என்னடா இதெல்லாமா படிக்கிறது, அதான் கஷ்டன்றாங்கன்னு தோணுச்சு. பட் போக தான் தெரிஞ்சு அந்த பிஆர்எஸ் மாதிரி ஒரு சாப்டர் இல்லை. நான் வந்து ரொம்பவே பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கடவுளே, எக்ஸாமில் கஷ்டமான கொஸ்டின்லாம் குத்துறாத. நான் வந்து ரொம்பலாம் பண்ணல. எப்படி சொல்கிறது, ஐயோ நான் வேறு ஓவராக பேசிட்டேன். ஈஸிலாம் இல்லை, அது ஈஸிலாம் இல்லை, ரொம்பவே கஷ்டமான சாப்டர் அது. யாரும் வந்து அவ்வளோ ஈஸியாக நினைக்காதீங்க. கஷ்டமான சாப்டர் தான். பட்டு நான் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன், ஃபஸ்ட் அது பார்த்து ரொம்ப கஷ்டம்னு நினச்சேன். பட் நான் நினச்சேன் ரொம்ப கஷ்டம் அது கிடையாது. கஷ்டம் ரொம்ப கஷ்டம் கிடையாது. கஷ்டத்துக்கும் ரொம்ப கஷ்டத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. நீங்கள் வந்து கஷ்டத்தை கூட சமாளிச்சிடலாம், அந்த ரொம்ப கஷ்டம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து பிஆர்எஸ் யாருன்னா ஸ்கிப் பண்ணுறதுன்னா அந்த ஸ்கிப்லாம் பண்ணாதீங்க, ரொம்பவே ஈஸியான சாப்டரு. என்கிட்டேருந்து ஒரு டிப் தரணும் அப்படின்னா, நீங்கள் அக்கௌண்ட்ஸ் பேப்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எதை ஸ்டார்ட் பண்ணீங்களோ இல்லையோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டார்ட் பண்ணீங்களோ இல்லையோ, அந்த தியரி ஸ்டார்ட் பண்ணீங்களோ இல்லையோ, எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த பிஆர்எஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப நல்லது. சில தடவை வந்து ரொம்ப கஷ்டமாக கொடுத்துரும், அப்போலாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஏன்னா சிலலாம் தப்பாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க, டவுட்டாக இருந்தால். இப்போ வந்து நல்லா தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிஆர்எஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப உங்களுக்கு வந்து ஸ்கோரிங் டாப்பிக்காக இருக்கும். போன தடவை செப்டம்பர் டாப்பில் வந்து 10 மார்க் கிட்ட வந்துச்சு பிஆர்எஸ்ஸு. வந்து நான் கடைசியில் டோட்டல் மிஸ்டேக்கோட தப்பு பண்ணே தவிர எனக்கு வந்து கண்டிப்பாக 9 மார்க்ஸ் வந்துருக்கும் அதில். ஏன்னா பிஆர்எஸ் வந்து ஸ்கோரிங் டாபிக், நீங்கள் ஸ்கிப் பண்ணாதான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு வந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸு. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லியிருந்தேன், சரி சொல்கிறேன். கம்பெனி அக்கௌண்ட்ஸ் வந்து மொத்தம் 6 யூனிட் இருக்கும். இந்த 6 யூனிட்டுமே வந்து ரொம்பவே ஈஸியான யூனிட்ஸ், படிக்காமல் தான் அதுவும் படிச்சுங்க. அப்புறம் என்பிஓ வந்து இன்னும் நிறைய பேர் மனசில் இருக்கோன்னா அந்த சமயம் டேலி ஆகாமல், இந்த கார்த்தி படத்தில் வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை, நீங்கள் இந்த கவுன்சிலர்கிட்ட வருவீங்க, இந்த கவுன்சிலர்களே பிரச்சனை யார்கிட்ட போகிறதுன்னு இருக்கும்ல, அது மாதிரி தான் அந்த என்பிஓ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்லாம் டேலி ஆகணும்னு கஷ்டமே படாதீங்க. ஏன்னா வந்து நிறைய இது பார்த்துருக்கேன். லைக் ஸ்கேனர்ஸ் சொல்லுவேன், டெஸ்ட்டு எழுதி ஆன்சர் ஷீட் வரும்ல, ப்ரீவியஸ் மீன்ஸ் பாஸ் ஆனவங்க ஆன்சர் ஷீட்லாம் பார்த்துருக்கேன். அதில் உங்களுக்கு டேலி ஆகலை, பேலன்ஸ் ஷீட்டில் டேலி ஆகலை, நீங்கள் ஒழுங்காக போட்டிருந்தாலே நிறைய சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஒழுங்காக போட்டிருந்தாலே 2 மார்க், 10க்கு 8 மார்க் 7 மார்க்லாம் தராங்க. ஸோ டேலி ஆகணுன்றது கஷ்டமே படாதீங்க. எக்ஸாம் ஹாலில் கூட உங்களுக்கு டேலி ஆகலைன்னா அதை விட்டு அப்படியே வேறு எதனா கொஷின் போயிடுங்க. பிகாஸ் டேலி ஆகணும்னு எந்த இதுவும் இல்லை. நம்மளுக்கு வந்து 99.9% வந்து டேலி ஆகாது. டேலி ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். டேலி ஆகலைன்னா அதை விட்டு தள்ளுங்க, வேறு எதனா சம்ஸ் இது சால்வ் பண்ணலாம். இது உங்களுக்கும் ஒரு நல்ல டிப்பு. என் மனசுக்கு நானும் டிப் சொல்லிக்கிறேன். நான் ஒன்றும் யோகியாலாம் இல்லை, எனக்கும் டேலி ஆகாது. அதனால் நானும் இது மனசை சொல்லி தேற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து காலைல இது ஏன் சொன்னால், காலைல நான் எடுத்து உடனே படித்தது வந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸ் வந்து இந்த ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ்னு இருக்கும்ல, ரொம்பவே ஈஸியான டாபிக். பட் ஸ்டூடெண்ட்ஸ் நானும் ஸ்டூடெண்ட்ஸ் தான், எல்லோரும் வந்து ரொம்பவே கஷ்டம்னு நினைப்பாங்க. நானும் அப்படி தான் நினச்சேன் கஷ்டம்னு. அது கஷ்டம்லாம் ரொம்ப ஈஸி. ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸு, லைக் உங்களுக்கு ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் தெரிஞ்சாலும் ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் வந்து ஈஸியாக போட்டுடலாம். இது வந்து நான் இப்போலாம் ஃபஸ்ட்டு படிக்கிறேன்லாம் இல்லை, ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் இன்றைக்கி. நான் ஏற்கனவே எனக்கு ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் மேலே ஒரு ஐடியா இருக்கும். ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதோட கண்டினியூஷனாக இது கொஞ்சம் டக்குன்னு முடிச்சிட்டேன். அப்புறம் வந்து பின்காலத்து கொஷின் பேப்பர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து சால்வ் பண்ணியிருந்தேன்.
அதுக்கப்புறமே வந்து நான் முடிச்சலாம் தான் நினச்சேன். பட்டு இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் இருக்கும்ல, அதுவும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸும் வந்து என்ன கேட்டிங்கன்னா இருக்கிறதுலே வந்து உங்களுக்கு டஃப்பாக நீங்கள் எது ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் தான். ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும் சரி, ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சரும் சரி, அது ஈஸி. பட் என்ன கேட்டிங்கன்னா 6 யூனிட்டில் ரொம்ப கஷ்டமான யூனிட்னா நான் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அது படித்தவங்களுக்கு தெரியும் அது ஏன் கஷ்டம் அப்படின்னு. ஸோ அப்படியே டைம் வந்து 12 ஆயிடுச்சு. 12க்கு அப்புறம் வந்து வீட்டில் தயிர் சாதம் செஞ்சாங்க. தயிர் சாதம் சாப்பிட்டு இன்றைக்கி வந்து நான் காலையிலே குளிச்சிட்டேன். ஏன்னா எப்பவுமே சொல்ல மாட்டேன் குளிச்சேனா இல்லையான்னு. பட் இன்றைக்கி வந்து நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் காலைல குளிச்சிருக்கேன். அதை மென்ஷன் பண்ணணும். நான் காலையிலே குளிச்சிட்டேன். 7 மணிக்கு வந்து காஃபி குடிச்சிட்டு, காஃபி மேண்டட்ரி, காஃபி குடிச்சிட்டு வந்து குளிச்சுட்டு தான் 12 வரைக்கும் அக்கௌண்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். அக்கௌண்ட்ஸ் படித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேத்தமேட்டிக்ஸ் இருக்கும்ல, மேத்தமேட்டிக்ஸ் இல்லை குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும்ல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சாம்பிளிங் தியரின்னு ஒன்று இருக்கும். இதுவும் நான் ரொம்ப எல்லாமே ஏன் கஷ்டப்படணும்னு சொல்லலாம், எனக்கு எல்லாமே கஷ்டமாக தான் இருந்துச்சு. எனக்கு எதுவுமே ஈஸியாக தெரில எக்ஸப்ட் வந்து இந்த டிஃப்ரென்ஷியேஷன் இன்டெகிரேஷன் இருந்துச்சுல. எனக்கு ஸ்டார்டிங்கில் நான் வரும்போது மேக்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே தெரிஞ்சதுன்னா டிஃப்ரென்ஷியேஷன் இன்டெகிரேஷனாக +2 ஃபுல்லாக செகண்ட் வால்யூம்னா அது மட்டும் தான் இருக்கும். டிஃப்ரென்ஷியேஷன் இன்டெகிரேஷன் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கேன்னு வந்து ஜாலியாக வந்து படிக்க ஆரம்பித்தேன். அப்போ மீதி எல்லாமே கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாத்துலேயுமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னா மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, ப்ராபபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து இந்த அது பேர் என்னது பேசிக்ஸ்லாம் இல்லை டிஃப்ரென்ஷியேஷன் இன்டெகிரேஷன் படித்து திரும்பி பண்ணால் தான் வரும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த சாம்பிளிங் தியரி படிச்சிருந்தேன். சாம்பிளிங் தியரியும் பார்க்க கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டாண்டர்ட் எரர்னுவா ஒன்றுமே புரியாது. பட் ஈஸி. உங்களுக்கு ஒன்றுமே தெரியலையா, சாம்பிளிங் தியரி இன்னும் படிக்காமல் இருக்கீங்களா, நான் என்ன சொல்கிறேன் கண்டென்ட் சொல்கிறேன். சாம்பிளிங் தியரினா ஒன்றும் இல்லை, இந்த சென்சஸ்லாம் எடுப்பாங்களே, சென்சஸ் மீன்ஸ் உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் இருக்கும்போது ஒருத்தவங்க வருவாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்தோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸும் வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க, என்ன வயசு, உங்களுக்கு வந்து எதனா டிசீஸ் இருக்கா, நிறைய பண்ணுவாங்க சாம்பிளிங் தியரி. லைக் சென்சஸ் தான், நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்லுவாங்களே, அந்த சாம்பிளிங் தியரி. அதில் எந்த மாதிரிலாம் சாம்பிளிங் எடுக்காமல் இருக்கும். ஸ்டாட்டா சாம்பிளிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அது 100 பேராச்சு, 1000 பேர் இருக்காங்கன்னா 100 பேர் மட்டும் எடுத்து அதில் 10 பேர் இதில் இருந்த ஜாதி, இதில் இருந்த ஜாதி கணக்கெடுலாம் தான் எடுப்பாங்க. ஜாதி வாரி கணக்கெடுப்புன்னு இப்போ பீகாரில் எடுத்திருக்காங்க. அதில் எல்லாரெலாம் எடுக்க மாட்டாங்க. ஓகே, சென்சஸில் வந்து எல்லாருமே எடுப்பாங்க. நான் சொல்கிறது வந்து ஒரு நல்ல ஓகே ஏன்னா சர்வேயாக தெரியும்ல, ரொம்ப பெருசாலாம் எடுக்க மாட்டாங்க. இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த எலெக்ஷன் எக்ஸிட் போல்ஸ்லாம் எடுப்பாங்களே, அது எக்ஸிட் போல்ஸ் வந்து பாருங்கள். எலெக்ஷனில் வந்து இந்த மக்கள் யார் பக்கம் அப்படின்னு தந்தி டிவி நிறைய நியூஸ் சேனலில் போடுவாங்க கணக்கெடுப்பு. எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே இவங்களாம் வந்து ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லுவாங்களே, அதான் இந்த சாம்பிளிங் தியரி. அதை பற்றி மட்டும்தான் இருக்கும். அந்த வாக்கெடுப்பு, அந்த அது பேர் கணக்கெடுப்புன்னு நினைக்கிறேன், சர்வே தான் நினைக்கிறேன். அது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாலாம் எடுக்க மாட்டாங்க. ஒரு சர்டைன் ஊர் 36 மாவட்டம் இருக்குது அப்படின்னா அதில் சில ஊர் மட்டும் இந்த சேனல்லாம் போய், வேலூர்னால் வேலூரில் ஒரு 10,000 பேர், திருச்செந்தூர்னால் திருச்செந்தூரில் ஒரு 10,000, தூத்துக்குடியில் 10,000 பேர், அந்த ஊரில் 10,000 பேர் இருக்காங்க, பல லட்சம் பேர் இருப்பாங்க. பட் எல்லாம் எடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பாங்க. இந்த கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கடைசியில் போடுறாங்கள, இது பேர் தான் ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங். ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் தான் நினைக்கிறேன். இதுதான் இது மாதிரி தான் இருக்கும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்புறம் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் இன்ட்ராகரேஷன் பண்ணும்போது அதில் வந்து இன்டெலிஜென்ஸாக கலெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஸ்னோபால் சாம்பிளிங்கு. ஸ்னோபால் சாம்பிள்லாம் கேட்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குல்ல, பட் ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ். இதெல்லாம் வந்து சாம்பிளிங் படிக்காமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சாம்பிளிங் தியரி படிங்க, ரொம்ப ஈஸி. தியரி தான் இருக்கும் அதில். ஸோ அது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து இதே படிச்சுக்கும் போது நான் சொன்னல ரொம்பலாம் படிக்கல, இவ்வளோ தான் படித்தேன். ஏன்னா இதுவே கொஞ்சம் பெரிய டாபிக்ஸ், கம்பெனி அக்கௌண்ட்ஸ் கொஞ்சம் பெருசு. அதுக்கப்புறம் வந்து 4 to 6 3 to 4 வந்து பிஸ்னஸ் லாவில் வந்து நம்மளோட இது இருக்கும் பாருங்கள், என்னடா பேரே மாறும், பெயில்மெண்ட் அண்ட் பிளெட்ஜ். அதை வந்து மேரத்தான் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். இந்த வீடியோ முடிச்சு தான் போய் படிக்க போகிறேன். புக்கு வந்து அங்கே இருக்குது, தெரில, சேரில் இருக்கும். ஸோ வந்து நான் இப்போ பெயில்மெண்ட் அண்ட் பிளெட்ஜ் தான் படிக்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்து இன்றைக்கி நாள் எப்படி போச்சுன்னு நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணால் தான் பண்ணுங்கள், பணம் அடிப்பாங்க, ஒன்றும் இல்லை. ஸோ அவள் தான் இந்த வீடியோத்தோட முடிச்சிக்கலாம். Day 25 சந்திப்போம். 25 இட்ஸ் அ பிக் டார்கெட், சாரி பிக் அச்சீவ்மெண்ட்டு, பிக் அச்சீவ்மெண்ட்டு. ஸோ Day 25 சந்திப்போம். பாய்.